ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார். அண்ட் இந்த டீம் மேலே, குறிப்பாக டிரெக்டர் மேலே, அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேலே, இங்கே பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். அண்ட் இந்த படம் என்னென்னா, அவர் வந்து வேறு எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார். அதோட போஸ்டரை காட்டுவார். அவர் வீடியோ நான் பாருங்கள் இப்படி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், ரொம்ப நாளாக அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் என்னென்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமாக இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில், திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிகிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பே வந்து நான் யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். எந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜிவி நம்மளை பேசவே விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார், இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பார். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்கிறதே சரியாக வராது, அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமாக சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனால் அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் லெட்டர ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஜிவியை பார்க்குறேன். உண்மையிலே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால் சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டையில் இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ, அதுலேருந்து வெளியே வரவும் வராது. அது எழுத்தாகவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்போ வந்து கதையே பெருசாக சொல்லலை, ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டியூன் ரெடியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டார். ஸோ இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொள்ளலாம், அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனாக அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல், வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை, இப்படி ஒரு கதை யோசித்து எடுக்கிறதும் வந்து இங்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் படம் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பண்ணுறது இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும், தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர். அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அண்ட் திவ்ய பாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு. அண்ட் விஷுவல் வந்து சினிமாட்டோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மூர்த்தி சார் நல்ல ஒரு சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறதுல இன்றைக்கி இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்ட் டைரக்டராக வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பார்க்குறேன்.
அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்திய திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்குது. என்னை போல இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ.